வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு கெஸ்ட் சமையல் தாங்க பார்க்க போகிறோம். கெஸ்ட் வந்தால் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஒரு 2 ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேங்க. நம்ம சாதாரணமாக நம்ம ஊர்லலாம் நம்மளோட வழக்கம் என்ன, கெஸ்ட் வந்தால் ஆஸ் யூஸ்வல் பருப்பு, சாம்பார், ரசம், பொரியல், ஒரு கூட்டு, வறுவல் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷல் ரைஸ் நம்ம கொடுக்கலாங்க. அந்த ஸ்பெஷல் ரைஸ் பன்னீர் ரைஸாக இருக்கலாம், மஷ்ரூம் ரைஸாக இருக்கலாம், அது தேங்காய் சாதமாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி ஏதோ ஒன்று செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மஷ்ரூம் ரைஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு காம்போவாக ஒரு காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் தயாரிக்கிறோங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் உடனுக்குடன் அனுப்பி வைப்போங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மஷ்ரூம் பெப்பர் ரைஸும் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் மசாலா கறியும் தாங்க செய்ய போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மஷ்ரூம் பெப்பர் ரைஸ்க்கு நான் இந்த மாதிரி மஷ்ரூமை வாங்கிட்டுங்க, வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சாதங்க புழுங்கல் அரிசி சாதம் இந்த மாதிரி உதிருதிராக வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் இதில் விட்டுக்கோங்க. நல்லா உதிருதிராக வந்துடும். இப்போ நான் ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் சீரகம் தாளிச்சிக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேங்க. இதுலேயே ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ வெட்டி வச்ச மஷ்ரூம் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேங்க. இந்த சீரகத்தூள் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க. அடுப்பை குறைச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டாலே ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்தில் வெந்துருங்க. நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளோட மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ரைஸையும் அடுப்பில் ஏற்றிருக்கேன். நம்ம மஷ்ரூம் வேகிறதுக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம், நான் இப்போ மேலே வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பற்ற விட போகிறேன். ஏன்னா நம்ம ரைஸை நல்லா ஆற வச்சிட்டோம், அதனால் ரைஸையும் சூடு பண்ணணும். அதனால் இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா இது பெப்பர் மஷ்ரூம் ரைஸ் அப்படிங்கிறதால இதுக்கு மிளகுத்தூள் மட்டும்தாங்க காரம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இது சூடு ஏறினோடனே நம்ம இறக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டுங்க. இப்போது இந்த ரைஸ் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சே நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னங்க பாருங்கள், நம்மளோட பெப்பர் மஷ்ரூம் ரைஸ் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு காம்போவாக நீங்கள் ஒரு ஆனியன் ரைத்தாவோ அல்லது கேரட் ரைத்தா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது கிரேவி, மீல் மேக்கர் கிரேவி இந்த மாதிரிலாம் கூட செஞ்சுக்கலாம். இந்த ரைஸ்க்கு காம்போவாக நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அடுத்தது பார்க்கலாங்க. பச்சை பட்டாணி நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி காலிஃப்ளவர் வாங்கிட்டு இந்த மாதிரி கட்டிங் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு தாளிச்சாச்சுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் பாதி வதங்கின நிலமையில இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு நம்ம தனி மிளகாத்தூள் தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் பட்டாணி தான். நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் முதல் நாள் நைட்டே காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா பெரட்டி விட்டுறணுங்க.
ஒரு பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கணுங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் வரைக்கும் விடலாம். ஏன்னா காலிஃப்ளவர் பட்டாணி நல்லா வெந்து வரணுங்க. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது வேகிறதுக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம அப்பப்போ பெரட்டி விட்டுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு அப்பப்போ திறந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இடையில நம்ம கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் இப்போ நல்லா வந்து சட்டியில் ஒட்டாத பதம் அருமையாக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து பெரட்டியாச்சுன்னா நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா பொரியல் ரெடிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க. இதுவே நீங்கள் கிரேவியாக வேணும்னா தேங்காய் சோம்பு அரைச்சி கூட விட்டுக்கலாங்க நம்ம. இப்போ அதில் ஒரு தக்காளி சேர்த்தும் நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தேவைக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் காரத்துக்கு போடுங்க, இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் காரமே போதுமானதுங்க. இப்போ நம்மளோட சுவையான அருமையான டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இந்த காலிஃப்ளவர் மசாலா நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது மஷ்ரூம் ரைஸ், பன்னீர் ரைஸ் இதுக்கெல்லாமே ரொம்ப மேட்சாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பெப்பர் ரைஸும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.